நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். எலியா அப்படி செஞ்சிருக்காரு, தாவீதால அப்படி செய்ய முடிஞ்சது, யோசேப்பால அதை செய்ய முடிஞ்சது. வேதத்துல இருக்கிற இந்த நபர்கள் எல்லாம் பாருங்க, அவங்கெல்லாம் ஆண்டவரோட மகிமைக்காக பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருக்காங்க, அவங்களால அது முடிஞ்சது அப்படின்லாம் பேசுவாங்க. நான் சொல்லுவேன், சரிதான், ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய முடியும்னு பாருங்க. உங்களை எப்படி அவர் ஆசீர்வாதமா பயன்படுத்த முடியும்னு பாருங்க. உங்க மூலமா ஆண்டவரோட வல்லமை, அவரோட பலத்து செய்கைகள் வெளிப்பட முடியுதான்னு பாருங்க. இப்படி சொன்னா பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஜான் உனக்கு புரியல, நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் அவங்கள மாதிரி வல்லமையான நபர் இல்ல, அவங்கள போல ஒன்னும் நான் ஆவியில நடக்கல, அவங்கள மாதிரி சிறப்பான மனுஷன் நான் இல்ல. இப்படிதான் நிறைய நேரங்கள்ல ஜனங்கள் வேதத்துல சிறந்த கதாபாத்திரங்களை பத்தி வாசிக்கிறப்ப தங்களை பத்தி நினைச்சுக்கிறாங்க. நான் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு காண்பிச்சு தொடர்ந்து பேச விரும்புறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல இது இருக்குது. வசனம் 17 பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், நல்ல கவனிங்க, நம்மை போல எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. வசனம் 18, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எலியாவை பத்தி பேசுற இந்த வசனம் நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டுது. எலியா நம்மை போல, உங்களையும் என்னையும் போல பாடுள்ள ஒரு மனுஷனா இருந்தாரு. நிறைய மக்கள் இதை சரியா கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம வேதாகம பாத்திரங்கள் போல இல்ல, அவங்கள விட நாம குறைஞ்சவங்க தானேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன், எந்த விதத்திலையும் நாம குறைஞ்சவங்க இல்ல. எலியா நம்மை போலவே இருந்த ஒரு மனுஷன் தான். எலியாவுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கலங்க. நிறைய மக்கள், ஆண்டவரை எனக்கு எலியாவின் அபிஷேகத்தை தாங்கன்னு ஜெபிக்கிறாங்க. எலியாவின் வல்லமைய, எலியாவின் மேலிருந்தது போன்ற ஒரு தேவ பிரசன்னம், அப்படியான ஒரு அபிஷேகம், அப்படியான ஒரு ஆவி எனக்கு வேணும்னு ஜெபிக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க, இன்னைக்கு நாம ஆண்டவரோட பிள்ளைங்களா இருக்கிற நாம கிறிஸ்துவ மரணத்திலிருந்து எழுப்பின அதே ஆவியானவரை நமக்குள்ள கொண்டு இருக்கிறோம். எலியாவால வானத்திலிருந்து மழையை கொண்டு வர முடிஞ்சதுன்னா, நீங்களும் நானும் கூட வானத்திலிருந்து மழையை வருவிக்க ஆற்றலுடையவங்களா தான் இருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட இதை பகிர்ந்திருக்கிறேன். 2 முறை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு மழையை கொண்டு வந்திருக்கிறேன். மழை பெஞ்சிருக்கு. ஜனங்க என்னடா பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறான்னு மாதிரி பேசினாங்க. ஆனா ஆண்டவர் அதை நடத்தினாரு. எனக்கு இந்த கோட்பாடு புரிஞ்சிருந்தது. எலியாவால வானத்திலிருந்து மழையை கொண்டு வர முடியும்னா, ஜான் கிஃப்டாவாலையும் வானத்திலிருந்து மழையை கொண்டு வர முடியும். அதாவது நீங்களும் நானும் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் மழையை கொண்டு வர முடியும். அந்த வல்லமை நமக்கு இருக்கு. எலிசாவுக்கு இருந்த அதே வல்லமை நமக்கு உண்டு. வேதாகமத்துல வேற எந்த ஒரு நபரும் கொண்டிருந்த அதே வல்லமை உங்களுக்கும் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நிழல் பட்டு ஜனங்களோட நோய் சுகமானது. அந்த அப்போஸ்தலர்கள் கையில் இருந்த கைக்குட்டைகள், அவங்களுடைய அங்கிகள், அதை தொட்டவங்க கூட அதை வியாதியஸ்தர்கள் மேல வைக்கப்படவும் அவங்களும் சுகமானாங்க. நான் விடுதலை ஊழியங்களுக்கு போறப்ப பிசாசுனால பிடிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சிலருக்கு பிசாசுங்களை பார்க்க முடியும். நான் இன்னொரு நபர் கூட ஊழியங்களுக்கு போவேன். அவரால் பிசாசுங்களை பார்க்க முடியும். என்னால பிசாசுங்களை உணர முடியும். நாங்க 2 பேரும் இன்னொரு நபர், 3வது ஒரு நபரும் கூட சேர்ந்து நாங்க ஊழியத்துக்கு போயிடுறோம். அந்த இன்னொருத்தருக்கு பிசாசுகள் இருந்தா தலைவலி வரும். எங்க 3 பேருக்குமே வெவ்வேறு விதங்கள்ல பிசாசு இருக்கிறத உணர முடியும். ஒருத்தரால பிசாசுகளை பார்க்க முடியும், என்னால அதை உணர முடியும். ஒரு அறைக்குள்ள பிசாசுகள் நிறைஞ்சிருந்ததுன்னா, நான் உள்ள போறப்ப எனக்கு வழி விட்டு 2 பக்கமும் அதுங்க ஓடுறத என்னால உணர முடியும். இன்னொருத்தரால அதுங்க ஓடுறத பார்க்க முடியும். நான் சும்மா உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்காகவோ, நான் யார் தெரியுமா, என்னால பிசாசுகள் எல்லாம் உணர முடியும்னு பெருமைக்காகவோ சொல்லலைங்க. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வல்லமையை கொண்டிருக்கிறோம்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். எப்படி ஜனங்களை சுகமாக்குறதுக்கு அப்போஸ்தலர்களுடைய நிழல் போதுமானதா இருந்ததோ, எப்படி பிசாசுகளும் வியாதிகளும் ஜனங்களை விட்டு ஓடி போறதோ, அதே மாதிரியான தருணங்களை நானுமே அனுபவிச்சிருக்கிறேன்.
நாங்க நடக்கும்போது பிசாசுகள் ஓடி இருக்குது. அப்படிப்பட்ட வல்லமை தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேதாகமத்துல இருக்கிற எந்த கதாபாத்திரங்களுக்கும் நபர்களுக்கும் கொஞ்சமும் குறைஞ்சவங்க இல்ல. வேதாகமத்துல இருக்கிற நபர்கள் ஆண்டவரோட ராஜ்யத்துக்காக பெரிய பெரிய காரியங்களை செஞ்சதை பாக்குறீங்களா? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால அதை விட பெரிய காரியங்களை விஷயங்களை செய்ய முடியும். எனக்கு பிடிச்ச ஒரு வேத பகுதி, இயேசு பூமியில நடந்தப்ப பெரிய காரியங்களை அவர் செஞ்சாரு, நீங்க இதை விட பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு அவரு சொன்னார். இயேசு பூமியில இருந்தப்ப அவர் செஞ்சதை விட பெரிய காரியங்களை நீங்களும் நானும் செய்ய முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமை தான் விசுவாசிகளான உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடாது. ஒரு சாதாரண வழக்கமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. நீங்க ஆண்டவரோட வல்லமையில நடக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். பெரிய ஆசீர்வாதம் அநேகருக்கு நீங்க இருக்கணும். உங்க வாழ்க்கை மூலமா ஆண்டவரை ஜனங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் பாத்திரமா நீங்க இருக்கணும். ஜான், எனக்கு அப்படிப்பட்ட வல்லமை வேணும், அதை அனுபவிக்க நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்ற ஜெபத்தை நீங்க செய்யுங்க. ஆண்டவரே, அந்த வல்லமையில நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் வாழ்க்கை மூலமா அந்த வல்லமையை வெளிக்காட்ட எனக்கு உதவி செய்யுங்க. யாக்கோபு 5:16 சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊக்கமான ஜெபத்தை நீங்க உங்களோட இருதயத்திலிருந்து ஏறெடுக்கும் போது, ஆண்டவரே இந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புறேன்னு நீங்க சொல்லும் போது அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அற்புதமான பலன்கள் உண்டாகும். உங்க வாழ்க்கையில மட்டுமில்ல, உங்க வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கை மூலமாவும் அநேக நன்மைகள் உண்டாகும். அது மூலமா எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு உண்டாகும். அவரோட ராஜ்யத்தை நீங்க கட்ட முடியும். காணாம போனவங்களுக்கு நற்செய்தி நீங்க பகிர முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.